சும்மா இருந்தவனை கூப்பிட்டு லாக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காலையிலே ஆகிப்போச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாப்புல. அந்த டாஸ்க்கை வந்து இவங்க எல்லாரும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லி எல்லா வாரங்களிலும் எல்லா நாட்கள்லையும் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு மனுஷனுங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட்களுக்கு ஃபேவரட்டிசம் பார்த்து நிறைய விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அட்வான்டேஜ் அடைஞ்சது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவர்கள். உண்மையாகவே நேர்மையாக இந்த டாஸ்க் வந்து நடைபெற்றதா இல்லை ஃபேவரட்டிசம் பார்க்கப்பட்டதா அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இன்றைக்கி காலையிலே எல்லா கண்டஸ்டண்ட்டையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏப்பா சாமிங்களா, நெக்ஸ்ட் டாஸ்க் உங்களுக்கு வந்து வருது இல்லையா, அந்த டாஸ்க்கில் நீங்கள் 3 பாயிண்ட் எடுப்பீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து கொடுத்தாப்புல ஒரு டாஸ்க்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் முத்துக்குமரன் நல்ல ஸ்பீச் வந்து கொடுத்தாப்புல. சொல்லப்போனால் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சிலரில் நானும் வந்து இருந்துகிட்ருக்கேன். அதே மாதிரி மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்களில் நானும் ஒரு ஆளாக வந்து இருந்துகிட்ருக்கேன். அதனால் இனி வரக்கூடிய டாஸ்க்கை வந்து நான் பயங்கர திடத்தோடையும் திறமையுடன் நான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி எல்லாரும் அதே பாயிண்ட்டை தான் திரும்ப வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இந்த மாதிரி இருந்தேன், இந்த மாதிரி விளையாடினேன் அப்படிங்கிற மாதிரி. மஞ்சரியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பாயிண்ட்டை தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த 5 பேர் வந்து பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் கூட வந்து சொல்லியிருப்பேன். அதாவது முத்துக்குமரன், தீபக், ஜாக்லினு, அதுக்கப்புறம் மஞ்சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இல்லை, அவங்க வந்து இன்பிட்வீனில் இருப்பாங்க. மற்ற 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து டீமாக வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரட்டிசம் பார்க்குறது, அவங்கெல்லாம் இவங்களுக்கு ஃபேவரட்டிசம் பார்க்குறது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனை வந்து செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரயான் அவர்களுக்கு சில பேர் ஓட் போட்டாங்க, ஜாக்லினுக்கு போட்டாங்க, தீபக் போட்டாங்க, விஜய் விஷாலுக்கு போட்டாங்க. ஆனால் அதிகப்படியான ஓட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மஞ்சரி அவர்களுக்கு தான் வந்துச்சு. அவங்க தான் நல்லா கிரேட்டாக வந்து ஸ்பீச் வந்து கொடுத்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாப் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து மஞ்சரி வந்து வென்றுட்டாங்க அப்படின்றது வரைக்கும் முடிச்சு போச்சு. அதுதான் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லி எல்லா கண்டஸ்டண்ட்டும் நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வச்சாரும் பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு அப்படியே வர மாட்டேன் ட்விஸ்ட்டு. அது என்னென்னா, மஞ்சரி வாங்க பிளாஸ்மா முன்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு 3 பாயிண்ட் வந்து தரப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே மஞ்சரிக்கு செம்ம ஹாப்பி. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் வந்து கொடுத்தாப்புல பிக் பாஸ். இருங்கடா டேய், இது வரைக்கும் தானடா கேள்விப்பட்டீங்க, இதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ லீடர் போர்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட் கொடுக்கப்படும். ஸோ 3 பேரை செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டார். செம்ம ஷாக்கு ஒட்டு மொத்த பேருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க கஷ்டப்பட்டு ஓடி விளையாடி பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சரி அவர்கள் காலை வச்ச மாதிரி அவங்களுக்கு தேவையான ஆட்கள் கிட்ட இருந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னதும் ஷாக்கு. சௌந்தர்யாவாலலாம் தாங்கிக்கவே முடியல. ஓ மை காட், காலையிலே பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு செஞ்சுங்க பாருங்க ஒரு செய்கை, அது வேறு லெவல். நான் கூட ஏதோ சும்மா கேட்குறீங்க, காமெடியாக கேட்குறீங்க, ஏதோ மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் அப்படின்ற மாதிரி நினச்சா டிடிஎஃப் டாஸ்க்கை தூக்கிட்டு வந்து காலையிலே வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர இதாக இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓ மை காட், இதுக்கப்புறம் ஒவ்வொரு டாஸ்க்கையும் நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம தான் வந்து டிஃபென்டிவாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சரி வந்து 3 பாயிண்ட் வந்து வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னல, அது யார்கிட்ட எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் கிட்ட 6 பாயிண்ட் இருக்குது. அதனால் அவங்ககிட்டேருந்து 1 பாயிண்ட்டும், அதே மாதிரி ராணுவ கிட்டேருந்து 1 பாயிண்ட்டும், ராணுவ கிட்ட 4, ஸோ 4லேருந்து 1 மைனஸ் ஆச்சுன்னா 3. அதுக்கப்புறம் ரயான் கிட்டேருந்து 1 பாயிண்ட். ஸோ இப்போ ரயான் 4 பாயிண்டில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து பாயிண்ட் டேபிளில் வந்து யார் லீடர் போர்டில் லீடிங்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் விஷால் 5 பாயிண்டில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ரயான் 5 பாயிண்ட் இருந்தார், ஆனால் இப்போ 4 பாயிண்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ 4 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சௌந்தர்யா 4 பாயிண்ட்டு, ரயான் 4 பாயிண்ட்டு, மஞ்சரி 4 பாயிண்டில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம் எந்த மாதிரி டாஸ்க் வரப்போது, யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.